guys, welcome to my channel. நாம தருமபுரி பாரகி அம்மன் கோயிலுக்கு போக போறோம் guys. நானே என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி பக்கத்துக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா மத்தூர் போச்சமல்லி எல்லாம் தாண்டி புல்லூர் பக்கம் வந்துட்டோம். புல்லூர் தாண்டி போயிட்டு இருந்தேன். இந்த சைட்ல ஒரு பைக்ல போனீங்கன்னா பஸ்ல இருக்கு. பஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆகும் 2 மணி நேரம் பண்ணிடுவாங்க. அங்க போய் நம்ம அப்படியே மாறணும் பைக்கு பஸ் எல்லாம் மாறணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துக்கலாம் நம்ம போய்க்கலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு 3 months போனோம் போயிட்டு முடியல. ஒர்க்கு சம்திங் நிறைய இஷ்யூ. இப்போ பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அதனாலதான் திடீர்னு சண்டே அதனால லேட் ஆயிடுச்சு. ஒரு 70 ஆண்டு 70 தான் மேக்ஸிமம் 80 போனா பெருசு. நிறைய ரோடு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டால போக முடியாது இந்த ரோட்ல. அங்க வேகத்துல குறுக்க வரும். அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா உங்களுக்கு குளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்கு. ஆனா ரொம்ப ரஷ் ஆகும். கோயிலுக்கு போனா நீங்க அதனால ப்ரிப்பேர் பண்ணிக்கோமா முன்னாடி கரெக்டா எல்லாம் வாங்குறதுக்கு பொருள் எல்லாமே. இல்லைன்னா ரொம்ப அவசரமா நிறைய அதனால கோயிலுக்கு இல்லை எங்கன்னா வெளியே போனோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தான் பெஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா 21 பரவாயில்ல ஓரளவுக்கு இப்போ ரோடு ஏதோ போட்டிருக்காங்க. ஒன் சைடு பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. முன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அங்கங்க பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். போஸ்ட் இது நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் நிறைய இடத்துல நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எருமத்தூர் தாண்டி ஐடியல் ஸ்கூல் வந்துட்டோம். பாக்குறீங்க இல்லைங்களா? எல்லாம் உள்ள படிக்கணும்னா ஒரு கிட்னி வித்து தான் படிக்கணும்ன்ற கணக்கில் இருக்குது.
பாருங்க எப்படி இது ஸ்கூல் மாதிரி இதெல்லாம் கோட்டை மாதிரி இருங்க நீங்களே பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். நம்ம அப்படியே வெளியே இருந்துட்டே பார்த்துட்டு போயிடுவோம். நீங்க எப்படி கட்டி இருக்காங்க அப்படி கம்மியாக இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கோயில் அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த ஊர்ல பண்டிகை இருந்தாலும் எந்த ஊர் குறையாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. நீங்களே பாருங்க. ஆமா, ரைட் சைடுல இருக்கு கோயில், கொல்லாபுரி அம்மன் கோவில் பாருங்க. தெரியுது இல்லைங்களா? இதுதான். ஆனா இந்த இடத்துல ரோடு பாத்தீங்கன்னாவே எவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் இங்கெல்லாம் இவ்வளவு ரோடு இருந்தாலும் பத்தாது. ஏன்னா நம்ம மக்கள் அந்த அளவுக்கு திரண்டு வருவாங்க இந்த இடத்துல. என்னமோ தெரியறதுல பெரிய பெரிய அந்த அளவுக்கு கூட்டம் வருதில்ல. இது மாதிரி சின்ன சின்ன கோவிலுக்கு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நார்மலா இருக்கிறவங்க செமையா லைக் பண்றாங்க. அது என்ன ரீசன் தெரியல. பாருங்க இங்கெல்லாம் கோழி எல்லாம் கடிச்சு அதே மாதிரி அவங்க வேண்டுதல் நிறைவேறினாலும் நிறைவேற நம்பிக்கையோட செய்யறாங்க. இருக்குங்க. அந்த நம்பிக்கை நம்ம மேலேயும் கொஞ்சம் வைக்கணும். பாத்தீங்கன்னா கோயில் தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்னொரு 25 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு தருமபுரிக்கு. பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆனா பனைமரம் வச்சுட்டு இருக்காங்க, நிலத்திலேயே வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் சைடு எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பின்னாடி காத்து சவுண்ட் பயங்கரமா கேட்கும். அதனாலதான் திப்பம்பட்டி வந்துட்டோம். நாம திப்பம்பட்டி 4 ரோடு. இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனா தருமபுரி. லெஃப்ட் சைடு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாப்பரெட்டிப்பட்டி அரூர் போற வழி வரும். ரைட் சைடு கட் பண்ணீங்கன்னா காரிமங்கலம் காவேரிப்பட்டினம் போற வழி வரும். இருக்காங்கலாம் ரோடு கிட்ட எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்துருக்காங்க. திப்பம்பட்டிக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள பஸ் போகுமான்னு கேட்டா இல்ல. தருமபுரி தருமபுரிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம படிச்சது பாய்ஸ் ஹைஸ்கூல்ல தான். அதிகமான கவர்மெண்ட் பாய்ஸ் ஹைஸ்கூல் முடியாது. ஏன்னா அது அது மாதிரி SL1 போயிட்டு வர மாதிரி நம்ம ஃபீல் ஆகும். நீங்க அதே மாதிரி எவ்வளவு வரும். நிறைய ஏரி பக்கம் பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. இந்த சைட் எல்லாம் பேசிக்கா விவசாயம் அதிகமா இருக்கு. பிசினஸ் அந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதே மாதிரி மேக்சிமம் எங்க வீட்டுல எல்லாருமே 2 மாடு 3 மாடு அதே மாதிரி ஆடு கோழி எல்லாம் நாம் நிறைய டைம் பாக்குறீங்களா? இதுதான் அதுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா வாழை மரம் பறிச்சல்
பாத்தீங்கன்னா நம்ம அரியகுளம் வந்துட்டோம். அரியகுளம் போலீஸ் ஸ்டேஷன். இங்க இருந்து கரெக்டா தருமபுரி 10 கிலோமீட்டர். தருமபுரியில இருந்து நெக்ஸ்ட் பெரிய ஸ்டாப்னா அரியகுளம் தான். வேற எந்த ஸ்டாப்? இங்கெல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு 2 பேர் தான், நாம தான் பார்த்து போனோம். பாட்டிமா இங்க பார்த்து வா பாட்டிமா. பாக்குறீங்க இதெல்லாம் எடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா எடுத்துவாங்க. இப்போ 1 வேல இருந்து 2 வே போட்டிருக்காங்க. அதாவது ஒரே ரோடு 1 வே பாத்தீங்கன்னா போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது போறதுக்கு ஒரே ரோடு இருந்துச்சு. போறதுக்கு தனியா பைபாஸ் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா தள்ளி இருக்கிற 1-2 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கும். நீங்களே பாப்பீங்க guys. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சைக்கிள்ல சின்ன வயசுல போகும்போது பைக் எடுக்கிறோம் போகிறோம். அதனால பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸைட்டிங் போனாங்க கோயிலுக்கு பார்க்கறாங்க. வெளியத்துக்கு பக்கம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தருமபுரிக்கு முன்னாடி இருக்கிற ஏரியா பெரிய ஏரி தண்ணியில பாருங்க. வளர்ச்சியான மாவட்டம். அதனால இது நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்தாங்க. அதனால இங்க தண்ணி பிரச்சனை கொஞ்சம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டோம் guys. இப்ப டைரக்டா தருமபுரி உள்ள வந்தாச்சு. பாத்தீங்கன்னா ஜெயவேல் பால்டிப்போ ஜெயவேல் பால்டிப்போ உள்ள மசூதி இருக்கும். பழைய மார்க்கெட் நினைக்கிறேன். ஏன்னா இது ரோட ஒட்டிய வீடு இருக்கும். எங்க அப்பா எப்படி பிளான் பண்ணாங்க தெரியும். இங்கெல்லாம் ஒரே ரோடு தான். ஊருல போட முடியாது. ஏன்னா ரோடு ரொம்ப சின்னது, இடமும் இருக்காது. உள்ள வந்தாச்சு. மஸ்ஜித் பாத்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற மஸ்ஜித். மஸ்ஜித் ரஹமாத் என்ற மசூதி இருக்கு. இது உள்ள போனீங்கன்னா டைரக்டா அப்படியே பெண்ணாகரம் ரோடு போற ரோடுக்கு போயிடலாம். பழைய லட்சுமி தேட்டர் இடம் இது. லட்சுமி தேட்டர்னா தெரியும் நம்ம பசங்களுக்கு நிற்கிறவங்களுக்கு எல்லாம். இது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பக்கத்துல முன்னாடி இருக்கிற கடை இதெல்லாம் முன்னாடியே இருக்கும். நம்ம ஆனா பஸ் ஸ்டாண்டு போறதுல பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஸ்ட்ரெயிட்டா போறோம். ஏன்னா உள்ள போனா டிராபிக். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டா அப்படி ஈஸியா டக்குன்னு போறதுக்கு நமக்கு guys. சைட்ல எல்லாம் வண்டி நிறுத்தி அங்கங்க பார்த்தீங்கன்னா ஈஸி இருந்தா மட்டும்தான் இங்கெல்லாம் ஓரளவுக்கு இதா இருக்கு. இல்லைன்னா அங்கங்க வண்டி நிறுத்திக்கிறாங்க. இது கொஞ்சம்
வெயிட் பண்ண நம்ம சந்திரன் விளையா இதே ஊர்ல தான் நம்ம டெய்லியும் ஊர் தெரிஞ்சிருப்போம். அப்பெல்லாம் தெரியாது. ஊரை வெளியூர் வரும் அப்போ வந்து இதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு, எதுவுமே மாறல. சின்ன இடம், கடைங்க, ஸ்மால் மெமரிஸ். நாங்களாம் எங்க ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க தான் வாடகை வீட்டுல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பால்லாம் பாக்கெட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ட்ரம்முல வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும். அப்பெல்லாம் நாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போவோம். ஸ்ட்ரைட்டா போப்போம், அப்படியே போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு பார்த்தா சண்டை இருக்கு, அதனால ஃபுல் கூட்டம். இது நம்ம ஃப்ரெண்டோட வீட்டு பக்கம் சத்திரன் சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே இல்ல உள்ள வந்தாச்சு. விநாயகர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். கோர்ட்டு விஜய் விஷாராம் அப்படின்ற விஜய் வித்யால தான் மாத்திட்டாங்க. இதில் தான் எங்க இன்னொன்னு வந்து பட்டாவூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து நேரா கீழே போனாக்க ஒண்ணு கீழே அஞ்சரையா நீங்கண்ணா நலமில்லையாண்ணா? சரி, எத்தனை கிலோ வருது? 7 கிலோ பக்கம் வர மாட்டேங்குது. இது அவ்வளோதான் வருது. 150 ரூபா. எவ்வளோ? 150. உனக்கு வேண்டியதானே? எனக்கு எங்க போனாலும் எங்க சொன்னாலும் அதே தான். ஒண்ணும் எங்க யாரு இதுன்றதுல சரக்கு தகுந்த காசு இல்லண்ணா, அப்படி இல்ல. அங்கண்ணா கிலோவே 20 தான். எங்க ஊர்ல இவன் திடீர்னு கிளம்பி வந்தவன் இங்க வந்து சொன்னான், அதுக்கு சொல்லணும். காசு தான், சரக்கு தகுந்த காசு தான். 20 ரூபாய்க்கு தர்றேன் நான் கூட. அது நீ எடுத்துன்னு போவியா? நான் சொல்ல முடியுமா? விடுங்க. 5 ரூபா கூட இப்பதான் பாத்தீங்கன்னா அங்காளம்மன் கோவில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு, அதனால லைட் கீட் எல்லாம் போட்டு கழட்டின்னு. இது முகலாயன்பட்டி போற ரோடு, சின்ன ரோடு பார்த்தா தெரியும். இதுலயே பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் போயிட்டு வருது. இங்கெல்லாம் அரச மரம், ஆலமரம், இந்த மரம் தான் அதிகம் பாருங்க எல்லாமே. ஆமா, நிறைய இடத்துல சின்ன ரோடு தான். சின்ன ரோட்ல பாத்தீங்கன்னா அடிச்சுன்னு கிளம்புறாங்க. சட்டுன்னு குறுக்க வந்தா கூட எதுவும் தெரியாது.
பழக்கப்பட்ட இடம்னா பரவாயில்ல, புதுசா போகுது, அதனால பார்த்து பொறுமையாவே போகலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா ரோடு ரொம்பவே சின்னதா இருக்கு இந்த இடத்துல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய பெருமாள் கோயில் தான் இருக்கு இந்த ஏரியால. எவ்வளவு பெரிய மரமா இருக்கு, இதா இருக்குது, சூப்பரா இருக்குது. ஆமா. ஊர்ல வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு வந்துட்டோம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மழை தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ மட்டும் மாதிரி போட்டிருப்போம், அதுல போயிருந்தேன். மழை மட்டும் பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது போயிடணும், வேற வழி இல்லை. பாத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை வாழ்வது தெரியும். சிட்டியில எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. ஆனா நிறைய வீடுகள்லாம் சொல்லிருக்கலாம். ரொம்பவே தெரியும். காமிக்கிறேன் அங்க எவ்வளவு கிணறு பாத்தீங்கன்னா ஆழத்துல எப்படி இருப்பாங்க. ஆனா தண்ணியே இல்லை காய்ச்சி, அது இதாயிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம். இப்போ போய் பார்க்கலாம், சப்போஸ் முடிஞ்சா கிணறு வெட்டிருப்பாங்க, எவ்வளவு தண்ணி ஊத்து வருது அப்படின்ட்டு. ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசாவே போட்டிருக்காங்க, பார்த்தாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. டைமிங் பண்ணிருப்பாங்க ஓரளவுக்கு. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு, நிறைய இடத்துல எப்பயும் போர்வெல்லாம் போட்டிருக்காங்க. பக்கம் வந்துட்டோம் பாருங்க. இப்பயும் இடம்லாம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாவே உச்சிக்கிழங்குலாம் தண்ணி தேவையில்ல அந்த அளவுக்கு. நிறைய போட்டுருவாங்க வில்லேஜ் சைட்ல. அதுவும் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மழை அதிகம் போயிட்டு சொல்லவே இங்கெல்லாம் கோயில் பார்த்தாலே மட்டும் நெக்ஸ்ட் அவங்களுடைய சித்தி வீடு, ஃப்ரெண்டோட சித்தி வீடு அங்க இருக்கு, அங்க போறோம். அவங்கள்ட்ட பார்த்துட்டு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போய் டைரக்டா வீட்டுக்கு தான் போனோம்னாங்க. அதனால பாத்தீங்கன்னா மழை அடி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நினைக்கிறேன். ஆனா தருமபுரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்காது. போர்வெல் போட்டுருக்கணும் ரொம்ப ஆழமா, வந்து ரொம்ப செலவு பண்ணி கட்டி இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல தான் பாத்தீங்கன்னா
நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இங்கிருந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு. மலை அடி மரம் தெரியும், மரம் இதே மாதிரி இருக்கா. எதுல விட்டுறேன் இங்கதானா? எறும்பு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ரெண்டு ஆடு. பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு அவங்களது. கரும்பு போட்டிருக்காங்க. கரும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்குது. பாருங்க எப்படி இருக்குதுன்னு, ரொம்ப மெலிசாவே இருக்கு கரும்பு. இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு போட்ட அமௌண்ட்டு கூட எடுக்க முடியாது. பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. பின்னாடி பூ இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. மலை அடி ஓரத்துல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை சுற்றிலும் போட்டு விட்டுனுக்குறாங்க. மாட்டுக்கு ஆகும். ஒரு டைம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃபுக்கு செலவே இல்லை. ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் நல்லா சாப்பிடும். கரும்பு தான் ஆனால் ரொம்ப மெலிசா இருக்கு காய்ஸ். டன் எவ்வளோக்கு எடுக்கிறாங்கன்னு தெரில. எங்கள் வீடு பக்கமே தோப்பு. இப்படி தான் இருக்கணும். உள்ள போகலாம், ஆனால் சொன்ன பிடிச்சிக்கும். தினம் அதிகமாக இருக்கும், அதனால மனம். எங்கே ஓட்டுற? பார்த்தீங்கன்னா போண்டா கோழி தான் எப்படி கிட் பாருங்க. கோழியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் செஞ்சு. வாங்க நம்ம உள்ள விட்டுறலாம். இந்த வீடு தான் அவங்க சித்தி வீடு. பார்த்தீங்கன்னா எருமை தான் வளர்க்குறாங்களாம். மாடோட பெஸ்ட்டு. பால்லாம் லிட்டருலாம் இது அதிகமாகவே போகும். ஏன்னா முன்ன மாதிரி எருமைலாம் அந்த அளவுக்கு வளர்க்குறதில்ல. நீங்கள் 10 மாடு வைக்கிறதுக்கும் 3 எருமை வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாடு மாதிரிலாம் நீங்களுக்கு மெயின்டைன் பண்ணனே கிடையாது காய்ஸ். மலை இங்கேயே இருக்கு, இங்கேயே வீடு. இங்கே மலை, இங்கே நிலம், இங்கே வீடு. வாழ்க்கைனா இப்படிக்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் லைஃப். நீங்கள் பெருசாலாம் படிச்சுட்டு கோடியாக சம்பாதிக்கணுன்ற அவசியமே இல்லை. இது மாதிரி வீட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்காது. இந்த கிணறு எவ்வளோ பெருசாக இருக்கு.
ஏன்னா தண்ணியே இருக்காது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கிணறு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த கிணறு இது வாழை மரத்துக்குன்னே ஒரு இது விட்டுட்டுருக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வாழைக்கன்று ஒரு இடத்துல வச்சா அதை சுற்றி அப்படியே வந்துடும். நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் அதுக்கு மருந்து வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டைம் தான், மொதல் டைம் நல்லா விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு என்னடா அது? நல்லா கருங்கல்லாம் போட்டு கட்டிட்டு இருக்கிறீங்க. சுத்தமா தண்ணி இல்லையா? கீழே போயிட்டு தண்ணி போர் போட்டு ஏத்துனாதான் பகத் போர்ல தண்ணி பூச்செல்லாம் வீடு டேங்க அப்பா, இன்னும் ஆழஞ்சுதான் இருந்தது. இன்னும் ஆழஞ்சுதா? 15 அடிக்கு மேல மொத்தம் 120, 24 மீட்டர் எழுந்தா. இந்த கல்லு கட்டிங்கிறது மட்டும் 10 அடி. அதுக்கு கீழே ஊத்து வர மாட்டேங்குது. ஊத்து இறங்குது, ஆனா ரொம்ப கம்மியாகுது. கீழே அந்த பார்த்தா தெரியும். 8.5 லட்சம். 8.5 லட்சமா? 8.5 லட்ச ரூபா கட்டி இப்படி இது. இந்த கிணறுக்கு பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் செலவு மட்டும் இருக்கு. மேலே கட்டியிருக்காங்க. தண்ணி தெரியுதுங்களா? ஊத்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் அமௌண்ட் 8.5 லட்சம் ரூபாயும். பா, வரலான்னா வரவே முடியல. போச்சுட்டு நானே அவ்வளோ நாளை வரலான்னுங்களா. இன்னைக்கு நீங்கள் வரகாமன் கோயிலுக்கு போகிறேன் வெள்ளக்கிளி. அதுக்கு வரலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருந்தேன். அந்த கோயிலுக்கு வரலாம். இன்னைக்கு தான் டைம் வச்சு இன்னைக்கு தான் இதாகிடுது. இன்னைக்கு தான் அது டைம் வச்சு கோயில் இருக்கேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் பழைய காலத்து சிலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நேரம் கழிச்சு தான் போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட 12:30 மணி ஆக போகுது. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தானே சொன்னார் அவர். லெஃப்ட் தான் சொன்னார். இல்லை அங்கே போய் கேட்டுக்கோ, முன்னாடி போப்பா. அங்கே பாரு, அங்கே ஒரு வீடுக்கு. பார்த்தீங்கன்னா ரோட் ஆகுது. மழை
மலை அடியோடமே காய் மழைய அதோட ஹீட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இதாவது நம்ம தூரத்தில் வந்து பார்க்கும்போது மலையில் மரம் இருக்கிற மாதிரி இருக்கு இப்பயும். பட் ஆனால் பச்சை பச்சைன்னு இல்லை, அங்கங்கே வந்து பாருங்க. முருகர் கோயிலேருந்து லெஃப்ட். அம்மா ஒரே ரோடு தான் நேரா. இதோட ஹீட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அனல் பறக்குதுங்க. தருமபுரியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்டோட பர்த்டே கிட்ட நாகாவதி அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வறட்சியாகவே இருந்துச்சு. ஏன்னா தண்ணியே இல்லைங்க. முள்ளுச்செடி மரம் மட்டும்தான் தாக்கு பிடிக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்க பிடிக்காது, காஞ்சி அழிஞ்சிடும். வேப்ப செடி ஓரளவுக்கு தண்ணி தேவைப்படாது, அதனால் அது பார்த்தீங்கன்னா நல்லா வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா காய்ஸ் எல்லாமே அவ்வளோதான். இங்கே தான் இவ்வளோ பெரிய காம்பவுண்டு கட்டி வச்சுருக்காங்க. வீடு மாதிரி தான் தெரியும். ஒரு வீடு நல்லா தான் இருக்கு. ஏன்டா எங்களோட அதே மாதிரி டானிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோட்டும் தெரியாது, வண்டி தெரியாது. அதெல்லாம் இதுக்கு அடுத்தது இன்னும் போனோம் சிவன் கோவில். இதுக்கு அடுத்தது போனீங்கன்னா வாராகியம்மன் டெம்பிள் தான். மேக்சிமம் எல்லாமே செம்மண் வீடு தான். அம்மா மகாகாளி வாராகி பீடம். ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாம் மண் ரோடு தாங்க. பாலம் கட்டுறாங்க. இப்போ தான் இங்கெல்லாம் ரோடு போடுறாங்க. வேலை நடந்துட்டுருக்கு, பாலம் ஒர்க்கு. ஆமாம். ஐயோ இங்கே நிறுத்துறப்பா, நிறுத்துற இங்கே. அதே ஒரு வார்த்தையா இல்லையா, கூப்பிட்டு அடிச்சுட்டு வார இப்படியே தான் இருக்குதா ரோடு? இதுக்கு முன்னாடி ரோடு இப்படியே இருந்துச்சு. அம்மா வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா
பக்கம் எதுவுமே பில்டிங் தனியாக தான் இருக்குதா? இப்போதான் எட்டு வந்து கட்டி வச்சுன்னு போங்களாட்டுங்க சிலை. கட்டியிருக்காங்க. என்னடா பயா, ஐயோ வெயில் இந்த கொளுத்து கொளுத்துது எம்மா இங்க. ஆமா அது மாதிரியே பார்க்குறேன். போ முன்னாடி போ. இல்லை வாங்கிட்டே வாங்கம்மா. வாங்கணும்னா இங்கே நிறுத்திக்கோ. அப்படிங்கப்பா. கிளம்போது கால் பண்ணுறேன்னு சொல்லிடு. பூஜைக்கு தானே? பூஜைக்கு தானே. பழகிடுச்சா? எவ்வளோ பூஜை அப்படியே சூடாக இருக்குது சீட்டு. என்ன வெயில் அடிக்காம சூடு இல்லைப்பா, ஏசி போட்டு சுற்றிடும் மழை சுற்றிடும் மழைக்குதா? அப்படி இருந்துதான் பற்றிக்காது. ஏன்டா தண்ணி நீ வேற. ஏண்டா மின்னி உனக்கு நீர் எட்டினான்னு சொன்னல. ஏய் ஓகே, ஏய் நீர் போயிட்டு எட்டினா போ. அப்படி கவரம் என்ன எடுத்த பேப்பரை வரேன்னா கீழே நியூஸ் பேப்பர் எலுமிச்சு பழம் வச்சே கொடுத்துட்டு மறந்தோம். சுற்றி போடணுமாண்ணா? சுற்றி போடுறேன்ப்பா. சுற்றி போட்டுட்டுமா? ஒன்று வச்சு கொடுத்துறேன், சுற்றி போட்டுறேன். சரிங்க. சுற்றி போட்டு கொடுத்துறேன். ஆளுக்கு ஒன்று வச்சு கொடுத்துறேன், பாலத்தை சுற்றி போட்டுறேன். சரி. மேலே பண்ணிக்கிறேன். அமாவாசை நாளைக்கு கூட்டம் வருதாக்கா? எல்லா நாளும் கூட்டம் வருது. ஓங்காளி ஓங்காரகாளி மூலாராளி நீங்கங்காளி மந்திரங்கிற மகாகாளி ஒன்பது உடனே கத்திக்கோடை கட்டாரியுடன் நான் போடாம கேட்டோடையா எடுத்துக்கலாம் வந்துதான். ஒவ்வொரு அவதாரம் மட்டும் இதெல்லாம்.
சோறு சாப்பிட்றோம். அடுத்த வாட்டி வந்தால் கருப்பூரம் எல்லாத்துக்கும் ஒரு காய்க்கும். நாமளே அங்கேருந்து ரெடி பண்ணி நாங்கள் உரிச்சாங்க தேங்காய் ஒரு நாள் நமக்கு தான் உரிச்சாங்களாட்டும். சட்னி ஆட்டுறதுக்கு விஷயங்களா அடப்பாவி. அகர முக எழுத்தெல்லாம் முதலே அந்த உழைச்சி ரெடி பண்ணிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் போகாமல் இருக்கும். சமார பைரவர் பேர் அடிச்சு வச்சுருங்கிறாங்க. பா ம் புரியல. தாயே நல்லபடியாக புத்தி கொடுமா இந்த பையனுக்கு. சில நல்லா வச்சுன்னுக்குறாங்கண்ணா. என்ன சிவனை கீழ் படி வச்சுட்டுக்கிறாங்கண்ணா மாத்தா பத்திரகாளி அம்மாவா? எனக்கு இது பத்திரகாளி. என்னது இது? எனக்கு இதுப்பா காளி கள்ளத்து காளி ஏதோ போட்டிருக்கான். சுவாமி. எது பார்க்குறான் பார்ப்போம். இங்கிலீஷ்மாக ஒரு அரிசி கொடுத்துடலான்னு நல்லது நல்லபடியாக நல்லது நடந்துச்சுன்னா. அடியே வீரப்பா காட்டு வீரப்பா. அதான் ஒரு போட்டோ ஒரு நிமிஷம். சொல்லி மாதிரி